ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். என்ன சுகமாக இருக்கீங்களா? இந்த நாளிலே ஃபைனல் கால் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி நாங்கள் அடைகிறோம். கடந்த நாட்களிலே எழுப்புதலுக்காக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். எத்தனை வருடங்களாக நம்ம ஜெபிக்கிறோம் சொன்னால் 17-18 வருடங்களாக இந்த எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அத்தனை வருடங்களாக ஜெபித்தும் ஏன் இன்னும் எழுப்புதல் தாமதமாகுது? அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வேதத்தின் வழியாக நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் அதனுடைய உண்மையான காரியத்தை அல்லது தடையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், எத்தனை நாளே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ எழுப்புதல் வந்து ஆயிற்று, ஆனால் நம்ம கையில் சேரலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வேதத்தின் வழியாக நம்ம அறிந்து கொண்டோமானால் என்ன போட்டிருக்கோன்னா, வேதத்தில் ஆதியாகமம் புஸ்தகத்தில் அதில் வாசித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேலுடைய ரத்தம், காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்த நிமித்தமாக ஆபேலுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டிருக்குது. அப்போ பூமியில் சிந்தப்பட்டனால அந்த ரத்தத்தை சிந்தின காயின் மேலே ஒரு சாபம் உண்டாகுது, சிந்தப்பட்ட இடத்தின் மேலே ஒரு சாபம் உண்டாகுது. அப்போ மனுஷன் மேலே ஒரு சாபம், பூமியின் மேலே ஒரு சாபம். இந்த 2 சாபங்கள் தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த எழுப்புதலை தடை செய்யுது. இது என்னைக்காவது நம்ம அறிந்திருக்கிறோமா? இந்த ஊழியத்தை தான் இப்போ அந்த கடைசி நாட்களிலே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் அவர்கள் மூலமாக எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற இந்த இரத்தப்பலி ஊழியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் இந்த நாட்களிலே நாங்கள் ராமநாதபுரத்தை மையமாக வைத்து இரத்தப்பலி நீங்கும்படிக்காக, மனுஷனுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டனால உன்ன தடையெல்லாம் நீங்கும்படிக்காக நாங்கள் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். அப்போ பாருங்கள், இதற்காக நாங்கள் எப்படிலாம் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத முதலாவது நாங்கள் அறிந்து கொண்டதை, நாங்கள் பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஊழியத்தை அறிந்து கொண்டு நீங்களும் உங்கள் பகுதியில் செய்ய வேண்டும். இந்த ஊழியங்களுக்காக தடையாக இருக்கிற இரத்தப்பலி அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசிட்டார். இப்போ பேசின பிறகு இந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்தோம். அப்படி காத்திருக்கும் போது 7 நாள் காத்திருந்தோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை குறித்து எங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு தெரியாது, ஏற்கனவே இந்த ஊழியத்தை குறித்து யாராவது செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. அப்படியானா இந்த ஊழியங்களை குறித்து எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் நாங்கள் என்ன பண்ணோம்னா 7 நாள் காத்திருந்தோம். அந்த 7வது நாள் கர்த்தர் எங்களோடு கூட கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தை எங்கேயுமா இருக்குது? என்னாகும் புஸ்தகம் 35-33 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்குது? நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள், ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்குது. அப்போ ரத்தமானது, அதாவது மனுஷனுடைய ரத்தமானது பூமி என்ன அதை தீட்டுப்படுத்தும். அப்போ தீட்டுப்பட்ட தேசத்தில் எப்படி கர்த்தர் நன்மையான எழுப்பில் அனுப்ப முடியும்? அதில் இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். குற்றமற்றவழி ரத்தம். அப்போ பாருங்க, ஆபேல் என்ன பாவம் செஞ்சான்? அவன் காணிக்கை செலுத்தினது, நல்ல காணிக்கைகளை, கர்த்தருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தினது, அது தப்பா? அப்போ பாருங்க, அப்போ அவன் குற்றமற்ற ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டுச்சு பார்த்தீங்களா? எனவே தான் அந்த ரத்தம், ஆபேலோட ரத்தம் தேவனுக்கு கூப்பிடுது. அப்படி கூப்பிட்ட உடனே தான் கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறார், என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் அவனை சபிக்கிறார், பூமியை சபிக்கிறார். அதை பார்க்குற பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த கடைசி நாட்களிலே குற்றமற்றவழி ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டா அது சாபம். எத்தனை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு யோசித்து பாருங்க. சின்ன பிள்ளைகள் ரத்தம் எவ்வளவு பூமியில் சிந்தப்பட்டிருக்குது. நரபலி கொடுத்துருக்குறாங்க, ஏன் வயிற்றிலேயே கொலை செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் குற்றமற்றவழி ரத்தம். இந்த குற்றமற்றவழி ரத்தம் பூமியிலே எந்த குடும்பத்தில் இது செய்யப்படுதோ அந்த குடும்பத்தில் அது சாபமாய் போய்விடும். அப்படி சாபமாக இருந்தால் வரப்போகிற நன்மையை அது தடை செய்யும். இந்த ஊழியத்தை குறித்து தான் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை எங்களுக்கு கர்த்தர் காண்பித்தார். அதன் பிறகு, ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் பலத்த காரியங்களை செய்யுங்க, நாங்கள் இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கர்த்தர் எங்களை அபிஷேகித்தார். இந்த கடைசி நாட்களிலே, அதாவது எழுப்புதலுக்கு முன்னாடி செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான இரத்தப்பலி ஊழியத்தை இந்த நாளில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இந்த இரத்தப்பலி நீங்கின பிறகுதான் நம்முடைய இந்திய தேசத்தில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த எழுப்புதல் வரும். சரிங்களா? இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் திரையிலே தோன்றுகிற இந்த தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களோடு கூட நாங்கள் பேசுகிறோம். 2வதாக, இந்த ஃபைனல் கால் டிவி மூலமாக வீடியோஸ் கிளிப்பை என்ன செய்ய மற்றவர்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்பணும்.
அது மாத்திரமல்ல, ஜெபிக்கணும். ஓரளவு சொல்லியிருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. மேலும் அறிந்து கொள்ள எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. ரத்த பிள்ளை நீங்கின பிறகு சீக்கிரமே எழுப்பலை காண்போம். ஜெபிங்க. கர்த்தர் நமக்கு சீக்கிரமா தரப்புற எழுப்பலை பெற்றுக்கொள்வோம். God bless you.